முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து பாருங்க அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது வரும். நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படின்றது எல்லளவும் குறையாம வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் இதெல்லாமே கிடைக்கும். சனி அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார், இன்டென்சிஃபை பண்ணுவார். குரு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். அப்ப பெருசா வந்து எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அப்படி மீறி சில எதிரிகள் இருந்தாலும் அவங்க காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க மிதுனம் உங்களுக்கு 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்துல வந்து குரு பகவான் உட்கார்றாரு. அப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரை வந்து தொழில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், மாற்றம், அதுல ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது வரும். முக்கியமா நிறைய பேருக்கு வந்து பாருங்க அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது வரும். சுய ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, ஆல்ரெடி சனி கண்டக சனியா இருக்கார். சனியும் உங்க தொழிலை கெடுக்க போறது இல்லை, கெடுக்கக்கூடிய பாவத்துல அவர் இல்லை. ராவுக்கு எதுவும் உங்களோட தொழிலை கெடுக்கக்கூடிய பாவத்துல இல்லை. அப்ப உங்களோட தொழில் அப்படின்றது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஸ்மூத்தா போகும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்பதாங்க நாங்க படிச்சு முடிச்சிருக்கோம் கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி ரொம்ப நாளா ஒரு இடத்துல குமாஸ்தாவா இருக்குங்க, இந்த தொழில் குரு எங்களை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுக்கு தகுதி இருக்கு, உங்களுக்கு அந்த கெப்பாபிலிட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வரும். உங்களுக்கு தகுதியே இல்லைன்னா எப்படி வரும் ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படின்றது எல்லளவும் குறையாம வரும். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாதுங்க, சரிங்களா? சரி, ஆக தொழில் குரு இப்ப நான் பிசினஸ் பண்றேங்க அப்படின்னா நிறைய பிசினஸ்ல மேன்மை, முன்னேற்றம், அதனால பொருளாதார வளர்ச்சி. தொழில் வந்து பாருங்க, இப்பதான்ப்பா அவன், நான் 10 வருஷமா இந்த தொழில், இந்த ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கேன், இதே ஃபீல்ட்ல இருக்கேன், அவன் இப்பதான் வந்து அதுக்கும் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு நம்ம சில பேரை பார்த்து யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம், தொழில் குருவா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் தொழில் குருவா இருந்து இவரோட பார்வை அப்படின்னும் போது வந்து பாருங்க 5, 7, 9 பார்வை, 5ஆம் பார்வையா 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க வசதி வாய்ப்பு அதிகமாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் இதெல்லாமே கிடைக்கும். சொல்வாக்குக்கு செல்வாக்கு இருக்கும். இவங்க என்ன பேசுறாங்களோ அதை 4 பேர் கேட்பாங்க. அதே மாதிரி சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? பொதுவாக கன்னி நிறைய பேச மாட்டாங்க, ஏன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ். புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இயற்கையாகவே அறிவு அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த அறிவு ஆழமாகவும் விசாலமாகவும் கூர்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அறிவார்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். அதுக்கும் மேல சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சுகஸ்தாயார் ஸ்தானம், அதாவது 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். அப்ப கன்னிராசி அன்பர்கள், நான் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வேலை வந்து எனக்கூட ஒரு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் வேலை செஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சுங்க. டெய்லி போயிட்டு வருவேன். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இப்போ சட்டுன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்க. எனக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு, நான் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்றேன், எல்லாருக்கும் இதே உதாரணம் சொல்ல முடியாது. ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயம், நான் ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இப்போ அந்த அலையிறது திரியறதுலாம் இல்லை, நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன், சுகம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி அம்மா ரீதியா, அதாவது சனி வந்து பாருங்க கண்டக சனியா இருந்து சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப அவர் அந்த சுகத்தையும் அம்மானோட சப்போர்ட்டையும் கெடுக்க பார்ப்பார். ஆனா இவர் தொழில் குருவா இருந்து 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அம்மானோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அம்மா வந்து பாருங்க இருக்காங்க, ஆனா எனக்கு பெருசா அவங்களால ஒரு பிரோஜனமா இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. சனி அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார், இன்டென்சிஃபை பண்ணுவார். குரு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். எனக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லை தாங்க, இருந்தாலும் ரொம்ப படுத்த படுக்கையா இருந்தாங்க. இப்ப அப்படியே எந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு சாப்பாடுன்னு செஞ்சு கொடுக்குறாங்க, மெதுவா வீட்டு வேலையை செஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க அம்மா தானே செஞ்சாகணும், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அம்மானோட சப்போர்ட் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அங்க அவர் கெடுக்க பார்ப்பாரு, இங்க காப்பாத்த பார்ப்பார். ரெண்டுமே பார்த்துக்கோங்க. சனி 4ஆம் பாவத்தை பார்த்து கெடுக்க பார்ப்பார், இவர் காப்பாத்த பார்ப்பார். அப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அவரால் கெடுக்க முடியாது, ஏன்னா குருவனோட பார்வை இருக்கு அப்படின் போது சனினால கெடுக்க முடியாது. ஸோ நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதுக்கடுத்து தொழில் குருவா இருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு.
இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருந்தாலும் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்த ஆரம்பிப்பீங்க. பெருமளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் அந்த கடனை அடைச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நோய் நம்மளுக்கே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. அதாவது கண்ணிக்கே வந்து பாருங்க, சிலருக்கு டயபெட்டிக் இருக்கலாம், சிலருக்கு அதிகப்படியான பிபி இருக்கலாம், டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், முதுகு தண்டுவட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் பெட்டர்மெண்ட் அப்படின்றத குரு பகவான் கொடுத்துருவார். புரியுதுங்களா? சத்ரு பெருசாக கன்னிக்கு சத்ருக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அப்படி மறைமுக எதிரிகள் யாராவது இருந்தால் தான். ஏன்னா இவங்க பெருசாக வந்து யார்கிட்டயோ ரொம்ப அப்படியே ஓடி விழுந்து பழகிற கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து நாளே வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசுவாங்க, நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெருசாக வந்து எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அப்படி மீறி சில எதிரிகள் இருந்தாலும் அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக கண்டக சனி சில பல பிரச்சனைகளை கொடுப்பாரு. தொழில் குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை 2 பேரும் பார்க்கறதுனால குருனோட பார்வை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதனால குரு நம்மளை வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது 6, 12. ராகு பெருசாக கெடுக்க முடியாது, ஏன்னா அவர் மேலே குருனோட பார்வை இருக்குது எல்லா ராசிக்கும். கேது 12 பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். கேதுவை ரொம்பவே ஈஸியாக பசிஃபை பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா திருநாய்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது மூலிமா கேது வந்து ரொம்பவே சுலபமாக சாந்த ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இது திருநாய்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஃப்ரீ ரேஞ்சு சும்மா சுற்றி திரிகிற பூனைகள், பட்சிகள், இவங்களுக்குலாம் உணவு கொடுக்கும் போதே கேது ராகுவும் பசிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சரிங்களா? சரி, இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதானே செய்வோம். அந்த விதத்தில் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த சென்னை பக்கத்தில் பாடி இருக்குது பார்த்தீங்களா, பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடி திருவழிதாயம் அப்படின்ற ஒரு ஊருக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னும் போது நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். முடியும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே போயிட்டு வாங்க. முடியாது அப்படின்னு குரு பயிற்சி ஆன பின்னாடி கூட போங்க, தப்பு இல்லை. சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு மேலே நாங்கள் இந்த வருஷந்தோறும் என்ன வழிபாடு பண்ணலாம் எங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ஹனுமன் வழிபாடு. வீட்டு பக்கத்துலேயே ஹனுமன் கோயில் இருக்குது அப்படின்னா வாரந்தோறும் சனிக்கிழமையானா போய் ஹனுமனை பாருங்கள், வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியலை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறையான போய் ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க. ஹனுமன் கோயிலை சுற்றி வாங்க. சுற்றி வர்றது 11 முறை சுற்றி வாங்க. 11 முறை சுற்றி வரும்போதும் வெறும் வாயாக சுற்றி வராமல் ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க. நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது குரு பயிற்சி வந்து பாருங்கள், ஒவ்வொரு ராசிக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க அன்பர்கள், நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.